Ninth question. The last two digits of 7 power 81 are option A 7, option B 17, option C 37, option D 47. இந்த கொஸ்டின் சிஎஸ்ஐ நெட் எக்ஸாம் டிசம்பர் 2012 கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் நீங்க இத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்துக்கலாம். ஆப்ஷன் ஏ 7 இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், அதே மெத்தட் தான் இப்ப போட போறோம். இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஆப்ஷன் ஏ 7. இந்த இது எப்படி வந்துச்சுன்றதை செக் பண்ணலாம். 7 பவர் 81க்கு நம்ம பார்க்கணும். அதனால 7 பவர் 80 அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் 7 பவர் 81க்கு போட்டு பார்க்கலாம். இப்போ 7 பவர் 1ன்றது நமக்கு கான்க்வென்ட் டு 7 mod 100. 2 டிஜிட் நம்பர்னும் போது mod 100 போடணும். யூனிட் டிஜிட் மட்டும்னாக்கா mod 10 ஆல் டிவைட் பண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் கேட்டுக்கிறதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், mod 100 ஆல இது பண்ணிக்கணும். இப்போ 7 இஸ் கான்க்வென்ட் டு 7 mod 10. 7 ஸ்கொயருக்கு என்னன்னு கிடைக்கும் நம்மளுக்கு 49 is congruent. 7 square is congruent to 49 mod 100. அடுத்தது 7 cube. 7 cubeக்கு எப்படி வரும், 7 square into 7. இப்போ 7 square into 7 அப்படின்னா 7 square நம்மளுக்கு ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்காங்க, 49 சொல்லியிருக்காங்க. 49 into 7. 49 into 7 அப்படின்னா 343 கிடைக்கும். அப்ப 343ன்ற ஆன்சர்ல mod 100 போடும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்னன்னு கிடைக்கும், 43 கிடைக்கும். அப்ப 7 கியூப்ன்றது நம்மளுக்கு 43 mod 100 கிடைக்கும். அடுத்தது 7 பவர் 4. 7 பவர் 4னா எப்படி வரும், 7 பவர் 4ன்றது 7 பவர் 3 into 7. இப்போ 7 பவர் 3ன்றதை நம்ம எப்படி போட்டுக்கலாம், ஏற்கனவே என்னன்னு சொல்லியிருக்காங்க 43. 43 into 7. இப்போ 43 into 7 அப்படின்னா 301 ஆன்சர் கிடைக்கும். 301னாக்க mod 100 போடும்போது ரிமைண்டர் என்ன கிடைக்குது, 01. நம்மளுக்கு லாஸ்ட் 2 டிஜிட் கேட்டிருக்காங்க இல்லையா, அதனால 1ன்றத 01 போட்டுங்க. அடுத்தது 7 பவர் 80. 7 பவர் 80ன்றதை நம்ம எப்படி போட்டுக்கலாம், 7 பவர் 4 பவர் 20ன்னு போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி பிரிச்சுட்டீங்க அப்படின்னா, இல்ல 7 பவர் 20 பவர் 4ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், அதே 01 கான்க்வென்ட் டு 01 mod 100 போட்டுக்கலாம். இப்போ 7 பவர் 80க்கு போட்டோம். 7 பவர் 81க்கு நம்ம எழுதும் போது எப்படி எழுதிக்கலாம், 7 பவர் 81க்கு 7 பவர் 80 into 7 வரும். 7 பவர் 80க்கு 1ன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, 1 into 7. அப்ப 1 into 7னா என்னன்னு வரும், நம்மளுக்கு 7ன்னு கிடைக்கும். அப்ப 7ன்றதை எப்படி எழுதியிருக்காங்க, 07ன்னு எழுதியிருக்காங்க. 07 mod 100. சோ நம்மளுக்கு லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஆஃப் 7 பவர் 81னாக்க நம்ம கான்க்வென்ட்ஸ் அந்த மாடு எடுக்கும் போது 100 சூஸ் பண்ணுவோம். லாஸ்ட் 1 டிஜிட் யூனிட் டிஜிட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா mod 10ல போடுவோம். இங்க 2 டிஜிட்ஸ்ன்றதுனால 100க்கு போட்டுருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ வந்து 07ன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.